அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திலீப் சர்குபா. நான் சென்னை வேலம்மாள் அகாடமியில் 6வது படிக்கிறேன். என்னுடைய கோட்டம் புனகசில கோட்டம். வாசவி ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி பெரிய தேவ கதை. ஒரு நாள் நந்தி தேவர் சிவனை மட்டும் வணங்கினார். பார்வதி தேவியை வணங்கவில்லை. அதனால் பார்வதி நந்திக்கும் நந்தி பார்வதிக்கும் சாபம் ஏற்பட்டது. அதன்படி அவர்கள் பெனுகொண்ட நகரத்தில் ராஜ குடும்பத்தில் குசுமசேஷ்டி மற்றும் குசுமாம்பிகை அம்மைக்கும் வாசவாம்பா மற்றும் விருபாஷன் என்ற இரட்டை குழந்தைகளாக பிறந்தார்கள். வாசவாம்பா நல்ல குணத்துடன் வளர்ந்தார். ஒரு ராஜா அவளை திருமணம் செய்ய விரும்பினான். இதனால் வைசிய சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. தன்னை காரணமாக யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது என்று நினைத்து வாசவாம்பா அக்னி பிரவேசம் செய்து முடிவு செய்தாள். அதன்படி அவள் அக்னி பிரவேசம் செய்வதை தாங்க முடியாத 102 போர்த்திருத்து வைசியர்களும் தங்கள் குழந்தைகளை மட்டும் விட்டு தாமும் அக்னி பிரவேசம் செய்தனர். அப்போது வாசவாம்பா தெய்வ ரூபத்தில் தோன்றி எல்லாருக்கும் ஒற்றுமை, திறமை, நல்ல வாழ்க்கை பற்றி உபதேசம் செய்து வாழ்ந்தார். அன்று முதல் அவளை வாசவி ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி என்று குலதெய்வமாக வைசியர்கள் வழிபட்டு வருகின்றனர். நன்றி.